பேசிக்கலி இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மாதிரி அவ ஆன்சரோட சொல்யூஷன்ஸ் சேர்த்து கொடுத்துருக்கா. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து கொஸ்டினும் இருக்கு, ஆன்சரும் இருக்கு. ஸோ நம்ம கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம போகலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின். மேட்ச் த ஸோ சில டைம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ல பயாலஜி ஃபர்ஸ்ட்டும் வரலாம். எந்த ஆர்டர்ல வரும்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ், ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரி தான் வரும்னு இல்லை, ஃபர்ஸ்ட் பயாலஜியும் வரும். ஸோ இப்போ இந்த சாம்பிள் பேப்பர்ல வந்து ஃபர்ஸ்ட் பயாலஜி தான் வந்தது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். மேட்ச் த ஃபாலோயிங் ஜீன்ஸ் ஆஃப் த லாகோப்ரான் வித் த ரெஸ்பெக்டிவ் ப்ராடக்ட். ஸோ லாகோப்ரான் எல்லாரும் படிச்சிருக்கீங்க இல்லையா தியரி? ஸோ இப்போ இந்தந்த ஜீன்ஸ்க்கு எந்தெந்த ப்ராடக்ட் Z, I, A and Y. மேட்ச் த ஃபாலோயிங். மேடம் இந்த ஃபாண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றீங்களா? கொஞ்சம் இட்ஸ் பெட்டர். ஸோ இப்போ இதுல வந்து எந்த ஜீன் எதுக்குன்னு மேட்ச் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ ஆன்சர் தெரிஞ்சா லைக் சாரி ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4 எஸ். ஏன்? சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா டக்குன்னு சூஸ் பண்ணிடலாம். இப்போ தெரியலன்னா இப்போ பாருங்க. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த கொஸ்டின்ல 3 and 4 ரெண்டுத்துலயுமே வந்து B is 1ன்னு கொடுத்துருக்கான். வாட் இஸ் B? B is Z gene. Z gene is beta galactosidase. இது கரெக்டா தப்பா? கரெக்ட். ஸோ இது கரெக்ட்னாலே நமக்கு நேரோ டவுன் டு 2 ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ பாக்கி இருக்கிறது இதுல 3யும் 1ம் சேமா தான் இருக்கு. இப்போ 2 and 4 தான் மாத்தி இருக்கு. ஸோ 2 and 4 எது? permease and transacetylase. which is permease, which is transacetylase? இங்க தான் கன்ஃபியூஷன் வரும். Y is permease and A is transacetylase. குட். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஆப்ஷன் 4. கிளியரா? மூவ் ஆன் பண்ணலாமா? Yes, ma'am. Okay. So second question பாருங்க. Match the following with their respective locations. அதாவது ஆர்கன் கொடுத்திருக்கா அதோட லொகேஷன். அகைன் இதுல வந்து நமக்கு எல்லாமே தெரியணும்னு அவசியம் இல்லை. சிலது தெரிஞ்சா நம்ம மிச்சத்தை மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இங்க 4 2 ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ B4 B என்னது? கிளிசன்ஸ் கேப்சூல். இது லிவர்லையா இல்லையா? கிளிசன்ஸ் கேப்சூல் எங்க இருக்கும்? கிளிசன்ஸ் கேப்சூல் எங்க இருக்கும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்டெஸ்டைன். ஸோ அதுக்கு என்ன ஆப்ஷன்? 3. ஸோ B வந்து 3 இருக்கிறது. சாரி B வந்து 3. இப்போ ஸ்மால் இன்டெஸ்டைன் டுவோடனம்னு 2 இருக்கு. நீங்க இன்டெஸ்டைன் சொன்னது கரெக்ட். பட் ஸ்மால் இன்டெஸ்டைன் டுவோடனம்னு 2 இருக்கு இல்லையா? ஸோ எந்த இடத்துல வரும் கிளிசன்ஸ் கேப்சூல் ஸ்பெசிஃபிக்கலி? இப்போ நீங்க ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா டுவோடனம் தான் இருக்கு ஆப்ஷன்ல இல்லையா? ஸோ அப்போ B வந்து 2 தான் வரும். ஆல்டர்னேட்டிவ்லி இப்போ வந்து ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் பான்க்ரியாஸ்ல இருக்கு. அது கண்டுபிடிச்சாலும் யூ வில் அரைவ் அட் 2, பட் யூ வில் அரைவ் அட் இந்த 3 ஆப்ஷன்ல ஒன்னு சூஸ் பண்ற மாதிரி. பட் அதுல உங்களுக்கு வந்து கிளிசன்ஸ் கேப்சூல் டுவோடனம்ல இருக்குன்னு தெரிஞ்சா யூ வில் பி ஏபிள் டு நேரோ இட் டவுன். இந்த ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ இந்த கொஸ்டின் இப்போ இந்த கொஸ்டின்ல as I said டுவோடனம் ஸ்மால் இன்டெஸ்டைன் ரெண்டுமே இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா நம்ம வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் டைரக்டா பார்த்து எழுதிடக்கூடாது. பிகாஸ் ஸ்கிரிப்ட் ஆஃப் லீபர்க்கும் இங்க இருக்கு which is present throughout the small intestine இல்லையா? ஸோ அதனால A வந்து 3. whereas கிளிசன்ஸ் கேப்சூல் டுவோடனம்ல மட்டும்தான் இருக்கும். இது கிளியரா? இதோட சொல்யூஷன்? Yes, ma'am. Okay.
ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் கன்ஃபியூஸ் ஆகாம எல்லா ஆப்ஷனையும் படிக்கணும். ஓகே, ஸோ வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் இதுக்கு ஆன்சர் இங்க அந்த சைடில் இருக்கு. ஓகே, வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் சுகர்ஸ் இன் ஃப்ளோயம்? Direction of movement of sugars: bidirectional, non-multidirectional, upward or downward. Non-multidirectionalங்கிறது பேசிக்கலி என்னன்னா சிங்கிள் டைரக்ஷன், ஏதான ஒரு டைரக்ஷன், அதுதான் அவன் அப்படி சொல்றான். So இதுக்கு வந்து first option bidirectional movement. So ஏன்னா அது வந்து இங்க கொடுத்திருக்கிற மாதிரி depends on இந்த source எங்க இருக்கு, sink எங்க, அதாவது origin எங்க இருக்கு, where it wants to go, அது எங்க இருக்குங்கிறத பொறுத்து plant மாறும். Okay, so next, ciliated epithelial cells are required to move particles or mucus in a specific direction. In humans, ciliated epithelial cells எங்க இருக்கு? So I think இது clear bronchioles and fallopian tubes தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? bronchioles வந்து lungsல இருக்கு and fallopian tubes வந்து ovary-ல இருக்கு. So இந்த ரெண்டு இடத்துல தான் to move particles or mucus specific placeல. இது தெரியும் இல்லையா? இது எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஓகே, சரி, நான் நெக்ஸ்ட் ஒன் போறேன். Which of the following is the most important cause for animals and plants being driven to extinction? Most important cause: alien species, habitat loss, droughts and floods, and economic exploitation. Habitat loss and fragmentation. Good. Habitat loss and fragmentation. So which of the following contraceptive methods do not involve role of a hormone? Pills, emergency, barrier methods. So pills வந்து ஹார்மோன்ஸா இல்லையா? They are hormones, ma'am. Sorry? They are hormones, ma'am. They are hormones. So இதுல வந்து pills வந்து ஹார்மோன்ஸ், பட் நீங்க பாத்தீங்கன்னா pills எல்லாத்துலயுமே இருக்கு. So அது that is due to hormones, but நமக்கு வந்து rest of the options-உம் due to hormones இருக்கணும். Emergency contraceptives and barriers methods, இது ரெண்டும் ஹார்மோன்ஸ் இருக்கா இல்லையா? barrier methodனா என்ன? IUDs அந்த மாதிரி physical barrier இல்லையா? Yes, ma'am. So அதுல ஹார்மோன்ஸ் வராது because it is a physical barrier. So option 1 and 3 நமக்கு anyways கிடையாது. So option 2 and 4 வந்து pills and emergency contraceptives இருக்கு. CUT or lactational amenorrhea. So இப்ப CUT-யும் வந்து it's a physical barrier and it uses copper. So அது வந்து ஹார்மோன்ஸ் இல்ல. So நமக்கு பாக்கி இருக்கிறது ஆப்ஷன் 2 தான். கிளியரா? Yes, ma'am. Okay. So which of the following pair of organelles does not contain DNA? Nuclear envelope and mitochondria. DNA ரெண்டுத்துலயும் இருக்கும் இல்லையா? Mitochondria and lysosome. Again, அது ரெண்டுத்துலயும் DNA இருக்கும். Sorry. மைட்டோகாண்ட்ரியால டிஎன்ஏ இருக்கும். ஸோ லைசோசோம்ல டிஎன்ஏ இல்லை, பட் மைட்டோகாண்ட்ரியால டிஎன்ஏ இருக்கிறதுனால அந்த ஆப்ஷன் நமக்கு கிடையாது. குளோரோபிளாஸ்ட் அண்ட் வேக்யூல்ஸ், அகெயின் ஒரு இதில் டிஎன்ஏ இருக்கும் குளோரோபிளாஸ்ட்ல, ஸோ அதுவும் கிடையாது.
ஸோ லைசோசோம் அண்ட் வேக்யூல்ஸ் தான் ஒன்லி ஆப்ஷன் வேர் ரெண்டுத்துலையுமே டிஎன்ஏ இல்லை. கிளியரா? Yes, ma'am. Okay. So placentation, in which ovules develop on the inner wall of the ovary or in the peripheral part, is what? So இது வந்து again it's a definition. So parietal placentation தான் வந்து develops on the inner wall of the ovary. ஸோ இப்போ சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கான் மஸ்டர்ட், ஆர்ஜிமோன். சரி, நெக்ஸ்ட் ஒன் போகலாம். தி எர்த் சம்மிட் இன் ரியோ was 1992 was held for immediate steps to discontinue the use of CFCs, to reduce carbon emissions and global warming, for conservation of biodiversity and sustainable utilization, to assess threat posed to native species by invasive weed species. So idhula edu correct option? Specifically 1992 summit da solra. To reduce CO2 emission global warming. So correct. Option 2. நம்ம நெக்ஸ்ட் ஒன் போகலாம். Purines found in both DNA and RNA. இது ஈஸி. Purines found in both DNA and RNA ரெண்டுத்துலயும் இருக்கிறது என்னது? குவானின் அண்ட் அடினைன் அண்ட் குவானின் இல்லையா? பிரமிடின் தான் எனிவேஸ் வந்து யுராசில் இருக்கும் RNAல. ஸோ நமக்கு தேவை பியூரன்ஸ், அடினைன் அண்ட் குவானின். கிளியரா? Yes, ma'am. Okay. So match the following hormones with the respective disease. Insulin. I think this is simple enough. நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் பார்க்கறதுனா பார்க்கலாம். பட் நமக்கு ஆல்ரெடி இன்சுலின் வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ இங்க ஒரு ட்ரிக்கி திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்கு, இங்க 5 இருக்கு இல்லையா? ஸோ வந்து ஒரு ஆப்ஷன் எதுக்குமே இந்த சைடில் இருக்கிற எதுக்குமே வராது. ஸோ அதையும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ அட்லீஸ்ட் 1 or 2 நமக்கு ஷியூரா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ இன்சுலின் சிம்பிள் எனஃப், டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஆப்ஷன் 2. சாரி, ஒரே நிமிஷம். இங்க வந்து அதுதான் ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 4ங்கிறதுக்கு தான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இன்சுலின் வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ங்கிறதுனால ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 4 நமக்கு இருக்கு. தைராக்சின் வந்து தைராய்டு டெஃபிஷியன்சி இல்லையா? So it leads to goiter. Addison's disease வந்து thyroid glandல தான் affect ஆகும். But thyroxine deficiency specifically leads to goiter. Clear? So வந்து option 4 இது. Clear இது option 4 ஏன் option 2 இல்லைன்னு. Addison's disease வந்து thyroid gland தான் வரும், but it is not associated with அதாவது thyroxine product, specifically hypo or hypersecretion of thyroxine ஓட அது affect ஆகாது. கிளியரா? எஸ் மேம். Addison's disease வந்து corticosteroids நால affect ஆகும். and அதோட ட்ரீட்மெண்ட், இன்ஃபேக்ட் Addison's diseaseக்கு cortisol இன்ஜெக்ஷன் போட்ட Addison's disease வந்து ட்ரீட் ஆகும். ஸோ ஆப்ஷன் சிக்கு தான் வந்து 1. கிளியரா? Yes, ma'am. ஸோ நமக்கு தேவை ஆப்ஷன் 4. ஓகேவா? Yeah. So next one போலாம். The correct sequences of phases of cell cycle, அதாவது G1, S, G2, M,
MG1G2S, G1G2SM, and SG1G2M. So இது option 1, G1S, G2M. இது எல்லாருக்கும் தெரியுமா இந்த ஆர்டர்? இந்த ஆர்டர் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ இதில் which of the following sexually transmitted disease is not completely curable? நாட் கம்ப்ளீட்லி கியூரபிள்னு கேட்டிருக்கான். ஸோ gonorrhea, chlamydiasis, genital warts and genital herpes. ஸோ இதுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஆஃப்கோர்ஸ் ஆன்சர். ஜெனிட்டல் ஹெர்பீஸ் தான் வந்து நாட் கியூரபிள் அட் ப்ரெசன்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இதுக்கு அகைன் நான் சொன்ன மாதிரி ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ பாலிபிளெண்ட், a fine powder of recycled modified plastic, has proven to be a good material for making tubes and pipes, plastic sacks, used as fertilizer, construction of roads. ஸோ இது அகைன் இதுக்கு தெரிஞ்சிருந்தா பெட்டர், இதுக்கு கெஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ இதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோட்ஸ் தான். பாலிபிளெண்ட் வந்து இப்போ இங்கே சொன்ன மாதிரி இட்ஸ் யூஸ்ட் வித் த bitumen which is used to lay roads. ஸோ இதை பற்றி ஐ திங்க் ஃபியூ இயர்ஸ் பேக் நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ்லாம் நிறையா வந்திருந்தது. மேபி இதை வந்து கொஞ்சம் ஃபெமிலியரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? Yes, ma'am. Okay. So the shorter and the longer arms of the submetacentric chromosome. Submetacentricனா இது சென்ட்ரோமியர் எங்க இருக்கும்? ஆஃப் த சென்டர் இல்லையா? ஸோ இப்போ லாங்கர் ஆர்ம் அண்ட் ஷார்ட்டர் ஆர்ம் வரும். ஸோ பிகாஸ் இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி இன் த சென்டர், கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால ஒரு எதுக்கு எந்த எண்டுக்கு க்ளோஸரா இருக்கோ அது ஷார்ட்டர் ஆர்ம், இன்னொரு எண்டு லாங்கர் ஆர்ம். ஸோ அதுக்கு பேர் என்ன? M and N arm, or S and L, or P and Q, or Q and P. So the shorter and the longer arms. So இது வந்து P and Q arm. Clear? Usually short arm வந்து P arm and long arm is Q arm. Clear? Yes, ma'am. Okay. Yes, ma'am. Okay. So next, following statements describe the characteristics of the enzyme restriction endonuclease. Identify the incorrect statement. So enzyme recognizes a specific palindromic nucleotide sequence in the DNA. Is it correct? Yeah. So that is the way restriction endonucleases work, by recognizing and the palindromic sequence. Okay, so 1 is correct. Enzyme cuts DNA molecule at the identified position. Again, restriction endonuclease na வந்து it cuts DNA. Endonuclease it cuts within the DNA in the identified position. So enzyme binds DNA at specific sites and cuts only one of the two strands. Is it correct adappa? Wrong, ma'am. Wrong. It cuts both the strands. Yeah? Yes, ma'am. So adanaல option 3 தான் வந்து incorrect statement. Okay, let's go to the next one. Persistent nucellus in the seed is known as tegmen, perisperm, chalaza and hilum. So inga option வந்து perisperm. It's அதுவும் definition type of question தான். So example இங்க கொடுத்திருக்கான் beet and black pepper. Okay. Identify the cells whose secretion protects the lining of the GI tract from various enzymes. Duodenal cells, goblet cells, chief cells and oxyntic cells. So இதுக்கு ஆன்சர் வந்து goblet cells.
because they secrete mucus. Layer. So mucus வந்து it forms a layer over the GI tract and prevents the whatever compounds present in the gastric juice and other enzymes to make sure that அது வந்து cells மேல act ஆகாது. So mucus is the lining that is secreted by the goblet cells. Clear? Yes, ma'am. Okay. So which of the following statements is not correct? Lysosomes are formed by the process of packaging in the ER. Lysosomes have numerous hydrolytic enzymes. Hydrolytic enzymes of lysosome are active under acidic pH, and lysozymes are membrane-bound structures. So which of the statement is not correct? Lysosomes. So full-ஆவே lysosomes பத்தி தான். So இப்போ இதுல lysosomes are membrane-bound structures. So they are enclosed within a membrane. இல்லையா? கரெக்ட் தானே இது? லைசோசோமுக்கு லைசோசோமல் membrane இருக்கு. And again, hydrolytic enzymes of lysosomes are active under acidic pH. இதுவும் கரெக்ட் தான். Lysosomes ஓட ஃபங்க்ஷனே they have several hydrolytic enzymes, and these enzymes are mainly for digestion of material that the lysosome takes up or engulfs. So இது மூணுமே கரெக்ட். தப்பான வந்து இதுதான். Lysosomes are formed by the process of packaging in the ER is wrong. Clear? Yes, ma'am. Because lysosomes are formed from the Golgi bodies, not the ER. I mean, lysosomes அதோட ப்ராசஸ்ல வந்து it goes through the RER, SCR எல்லாமே, but then eventually Golgi bodiesல இருந்தா அது வெளில வருது. ஓகேவா? So next, match the following type of question கேக்குறான். Again, இப்போ நீங்க இந்த கொஸ்டின் பேப்பர்ல முன்னாடி மேட்ச் த ஃபாலோயிங்லயும் பாக்குறோம், இதுலயும் பாக்குறோம். 4 ஆப்ஷன் தான் இங்க இருக்கு, 5 இந்த சைடுல இருக்கு. ஸோ ஒன்னு டெஃபினெட்லி எதுக்குமே செட் ஆகாது. அதனாலதான் நம்ம எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா எதுக்குன்னு கரெக்டா பண்ணோம். ஸோ பாக்டீரியம் இந்த சைடுல அண்ட் வாட் தே ப்ரொடியூஸ் இந்த சைடுல. ஸோ லாக்டோபேசிலஸ். லாக்டோபேசிலஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? Curd, ma'am. கர்ட். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு அது 3 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ 1, 2, 3ல நமக்கு மிச்ச ஆப்ஷனையும் நம்ம நேரோ பண்ணணும். சாக்ரோமைசிஸ் செர்விசியே. பிரெட். ஸோ இட்ஸ் ஈஸ்ட் இல்லையா? ஸோ பிரெட். ஸோ நமக்கு 2 and 3 இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 1 ஆட்டோமேட்டிக்லி ரிமூவ் ஆயிடுது, ஏன்னா இது ரெண்டுத்துலயுமே அது இல்ல. ஸோ நமக்கு இப்போ ஆஸ்பெர்ஜிலஸ் நைஜர் அண்ட் அசிட்டோபாக்டர் அசிட்டி தான். ஆஸ்பெர்ஜிலஸ் நைஜர் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? Citric acid. Citric acid. Acetobacter acidy, acetic acid. So option 3. Clear? Yes, ma'am. Yes, ma'am. So again, இந்த மாதிரி questions-க்கெல்லாம் ஆன்சர் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். பட் அட் த சேம் டைம் நான் சொன்ன மாதிரி பிகாஸ் ஒரு ஆப்ஷன் நமக்கு வராது ஷுவரா. 5 இந்த சைட்ல 4 இருக்கு, இந்த சைட்ல 5 இருக்கு. ஸோ 1 எனிவேஸ் வராது. அதனால எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த மேட்ச் த ஃபாலோயிங்ஸ்லாம். ஓகே, நெக்ஸ்ட். Which part of the brain is responsible for thermoregulation? Medulla oblongata, cerebrum, hypothalamus, and corpus callosum. Thermoregulation na the regulation of what? Heat, ma'am. Body heat. Body heat. Okay. So which organ? So adadu which part of the brain is responsible for thermoregulation? So இதுக்கு ஆப்ஷன் ஹைப்போதலாமஸ். ஓகேவா?
I think hypothalamus. Yeah, hypothalamus is the thermoregulatory center. சரி, next question போலாம். In Antirrhinum, which is snapdragon flower, a red flower was crossed with a white flower, and in the F1 pink flowers were obtained. So F1 வந்து செல்ஃப் பண்ணிருக்காங்க. அதாவது இப்போ ரெட் ஃப்ளவர் வந்து கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கலாம், ஒயிட் ஃப்ளவர் ஸ்மால் ஆர்னு வச்சுக்கலாம். ஸோ இது capital R, இது small r. Sorry. Or I can just use this. So இது small r இல்லையா? So இப்போ F1ல வந்து பிங்க் வந்திருக்கு அப்படின்னா ஒரு கேபிட்டல் ஆர் ஒரு ஸ்மால் ஆர் இருக்கு ஜீனோடைப்ல. ஸோ கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் வரும் எல்லா ஃப்ளவர்ஸ்லயும் இல்லையா? ஸோ இப்போ இதை செல்ஃப் பண்ணியிருக்கான். அதாவது கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் இன்டு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். ஸோ அப்போ வந்து ஒயிட் ரெட் அண்ட் பிங்க் ஃப்ளவர்ஸ் வரும் இல்லையா? ஸோ ஆர் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் அண்ட் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் எல்லா பாசிபிள் ஜீனோடைப்ஸும் வரும் இல்லையா? ஸோ இப்போ இதுல which of the statements is incorrect அப்படின்னு கேட்குறான். Law of segregation does not apply in this experiment. This experiment does not follow the principle of dominance. Pink color is due to incomplete dominance. And ratio of F2 is 1/4 red, 2/4 pink, and 1/4 white. So, இப்போ இதுல எது incorrect statementனு கேட்டிருக்கான். அதாவது so இதுல வந்து லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ரேஷியோ ஆஃப் F2 1/4 2/4 1/4 இது கரெக்டா? எஸ் மேம். கரெக்ட். ஸோ இது எல்லாருக்கும் எப்படி வருதுன்னு தெரியும் இல்லையா? மெண்டலியன் ரேஷியோ தெரியும் மேம். ஸோ நமக்கு 4 வந்து கரெக்ட். பிங்க் கலர் இன் F1 இஸ் டியூ டு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். இது கரெக்டா தப்பா? வாட் இஸ் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்? அதாவது இப்போ ரெட் கலர் ஃபார் இன்ஸ்டன்ஸ் டாமினன்ட் அப்படின்னா சாரி, இப்போ ரெட் கலர் வந்து டாமினன்ஸ் அப்படின்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் இருந்தாலுமே ரெட் கலரா தான் வரணும். அதுதான் எக்ஸாம்பிள் ஆஃப் அ டாமினன்ட் ரேட் இல்லையா? ஸோ இப்போ ரெட் கலர் டாமினண்டா இல்லாம இட்ஸ் ஃபார்மிங் அ பிங்க் கலர். ஸோ அப்படின்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், ரெட் அண்ட் ஒயிட்டோட மிக்ஸ்சர் அது. ஸோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்ங்கிறது ட்ரூ. நெக்ஸ்ட், doesn't follow the principle of dominance. இதுவும் ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது பிகாஸ் இட்ஸ் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் இல்லையா? அதாவது இஃப் ஆர் கேபிட்டல் ஆர் வாஸ் த டாமினன்ட் ஜீன், F1 கிராஸ்ல எல்லாமே ரெட்டா தான் வந்திருக்கும். கேபிட்டல் ஆர் ஒரு கேபிட்டல் ஆர் இருந்தா போறோம், இட் வில் ஸ்டில் பி ரெட். அதுதான் பிரின்சிபல் ஆஃப் இஃப் த ஜீன் இஸ் அ டாமினன்ட் ஜீன். பட் இந்த கேஸ்ல பிங்க் இருக்கு, ஸோ இதுவும் கிடையாது. So which is the incorrect statement? This one. Law of segregation does not apply in this experiment. அது wrong. Law of segregation was there because white, red, pink எல்லாமே வந்திருக்கு in F2. 4 கரெக்டா இருக்கு. So obviously 1 தப்பு. Clear-ஆ? Clear அது? Yes ma'am. Okay. So next question போலாம். So next question வந்து
Which of the following can be used as a biocontrol agent in the treatment of plant disease? Lactobacillus, Trichoderma, Chlorella, and Anabaena. So, இதுவும் again definition or not definition, but answer தெரிஞ்சிருக்கணும். So, Trichoderma is a fungus, and the fungus வந்து இப்போ they are being developed for use in diseases. Okay, so next one போலாம். Select the correct group of biocontrol agents. Nostoc, Azospirillum, and Nucleopolyhedrovirus. Bacillus thuringiensis, tobacco mosaic virus, and aphids. Trichoderma, baculovirus, and Bacillus thuringiensis. Oscillatoria, Rhizobium, and Trichoderma. இது யாருக்கான தெரியுமா? யாருக்கான இது தெரியுமா? ஓகே, ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து இப்போ ட்ரைகோடர்மா முன்னாடி கொஸ்டின்ல நம்ம பார்த்தோம். ட்ரைகோடர்மா இஸ் பயோகண்ட்ரோல் ஏஜென்ட். ஸோ இது ரெண்டுத்துலையுமே ட்ரைகோடர்மா இருக்கு. Bacillus thuringiensis biocontrol or not? Quite famous இல்லையா அது? It's a biocontrol agents. And baculovirus, it's also a biocontrol agent. So option 3 நமக்கு வேணும். Rhizobium oscillatoria வந்து, so Rhizobium as you know, as you may know, it can be used as a nitrogen fixation, nitrogen இது அதில் வரும் Rhizobium. ஸோ அது பயோ கண்ட்ரோல் கிடையாது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல நமக்கு 3 தான் வேணும். கிளியரா? Yes, ma'am. சரி, the frequency of recombination between gene pairs on the same chromosome as a measure of the distance between genes was explained by Boveri, Morgan, Mendel, or Sturtevant. So இது வந்து option 4, Alfred Sturtevant. He was the one who explained that the closer the genes are, the more frequently they recombine together. Clear? Yes, ma'am. Yes, ma'am. Okay. So respiratory quotient value of tripalmitin is 0.09, 0.7, 0.9, 0.07. So இதுக்கு 0.7 respiratory quotient வந்து இப்போ the solutions கொடுத்திருக்காங்க பாருங்க. Respiratory quotient கருது CO2 released per O2 consumed. எவ்வளோ O2 எடுத்துக்கிறோம் அதுக்கு எவ்வளோ CO2 ரிலீஸ் ஆகுது. Tripalmitin. What is tripalmitin? C51H98O6. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின் நமக்கு ஆன்சர் பண்ண முடியும். Tripalmitin வந்து 51 chain carbon. ஸோ ப்ளஸ் இதுக்கு தேவை 1 பேலன்ஸ் பண்ண ப்ளஸ் ஆக்சிஜன் gives CO2 and water plus energy. ஸோ இப்போ இதை பேலன்ஸ் பண்ணணும்னா இந்த சைடு நமக்கு 145 ஆக்சிஜன் 102 கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. ஸோ தட் இஸ் 0.7. இந்த ஃபார்முலா கிளியரா இருக்கா? இது ஜஸ்ட் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றாங்க ரெண்டு சைடும். அண்ட் எவ்வளோ O2 எவ்வளோ CO2, 102 CO2 per 145 O2 which is 0.7. கிளியரா? Yes, ma'am. ஸோ இந்த ட்ரைபால்மிட்டினோட ஃபார்முலா நமக்கு கிளியரா தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். சரி, நெக்ஸ்ட். What would be the heart rate of a person if the cardiac output is 5 liters, blood volume in the ventricles at the end of the diastole is 100 milliliters and the end of ventricular systole is 50 milliliters?
Option 3, ma'am. 75 beats per minute. 75 beats per minute. எப்படி பண்ணீங்க? Ma'am, already இதுக்கு calculate பண்ணியிருக்கேன் ma'am. 5 லிட்டருக்கு. 5 லிட்டருக்கு பண்ணி ஓகே. ஸோ இப்போ டிஃப்ரெண்ட்டாக வால்யூம் கொடுத்தா யூ நோ ஹவு டு கேல்குலேட் திஸ். இந்த ஃபார்முலா தெரியுமா? Yes, ma'am. ஓகே குட். ஸோ சப்போஸ் யாருக்கான்னு தெரியலன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கார்டியாக் அவுட்புட் வந்து அதாவது கார்டியாக் அவுட்புட்டுங்கிறது நமக்கு இப்போ இங்கே கொடுத்துருக்கிற 5 லிட்டர்ஸ் ஒரு வாட் எவர் அது சேஞ்ச் ஆகலாம் 6 லிட்டர்ஸ் ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் வேற ஏதாவது கூட கொடுக்கலாம் அவங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி கார்டியாக் அவுட்புட்டுங்கிறது இந்த ஃபைனல் வால்யூம் ஸ்ட்ரோக் வால்யூம் இன்டூ ஹார்ட் ரேட். ஸ்ட்ரோக் வால்யூம்ங்கிறது volume of the in the ventricles at the end of the diastole and at the end of systole. அதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் வந்து ஸ்ட்ரோக் வால்யூம். ஸோ அது வந்து 100 - 50 in this case is 50. ஸோ பாக்கி இருக்கிறது ஒரு ஹார்ட் ரேட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கார்டியாக் அவுட்புட் பை ஸ்ட்ரோக் வால்யூம். ஸோ இது வந்து ஆக்சுவலி 100 beats per minute. கிளியரா? ஸோ இந்த ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும். ஓகே குட். ஸோ ஐ வுட் இன் ஜென்ரல் சே நீங்க இந்த மாதிரி இந்த கொஸ்டின் இல்லை இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இஃப் யூ கேன் ஜஸ்ட் அட்டெம்ப்ட் தோஸ் ஃபர்ஸ்ட். ஏன்னா வந்து இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சுட்டா யூ கேன் ஈஸிலி ஆன்சர் த கொஸ்டின். பட் டெஃபினேஷன் இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். மேபி நமக்கு டெஃபினேஷன்ஸ் ஞாபகம் வராது. ஸோ அதனால இந்த மாதிரி லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் லைக் ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வேர் யூ ஜஸ்ட் ஹேவ் டு ரிமெம்பர் த ஃபார்முலா ஆர் அந்த முன்னாடி அந்த ஜெனடிக்ஸ் கொஸ்டின் பார்த்தோம் வேர் யூ நோ த மெண்டலியன் ரேஷியோ அண்ட் யூ ஆல்சோ நோ த அதெல்லாம் ஜஸ்ட் லாஜிக் தானே, லா ஆஃப் டாமினன்ஸ் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை டு ஆன்சர். Clear? Yes, ma'am. Okay. So from an evolutionary point of view, retention of the female gametophyte with developing young embryo and the parent sporophyte is observed in for the first time. அதாவது female gametophyte and the embryo is on the same on the parent for the first for some time is first observed in எதுல முதல்ல வருது which இந்த ஸ்பீஷீஸ்ல எதுல first time it's observed in அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து லிவர்வாட்ஸ் மாசஸ்ல இல்லை, டெரிடோஃபைட்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் வருது இல்லையா? ஏன் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் இல்லை அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா இவன் ஃபர்ஸ்ட் அப்சர்வ்டு அப்படின்னு கேட்டிருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் டைம் டெரிடோஃபைட்ஸ்ல வந்து ஃபீமேல் கேமெட்டோஃபைட் வந்து ஃபீமேல் கேமெட்டோஃபைட்ல தான் மெகாஸ்போர் இருக்கு. அதுக்கப்புறமா சப்சிக்வெண்ட்லி ஜிம்னோஸ்பர்ம்ஸ்லயும் வரும். பட் ஃபர்ஸ்ட் டைம் for some time னு கேட்டிருக்கான். So it doesn't have to be permanent necessarily. temporary தான் கேட்டிருக்கான். So for some time for the first time அப்படிங்கிறது டெரிடோஃபைட்ல தான். கிளியரா? எஸ் மேம். ஏன்னா நீங்க பார்த்தோன்னே ஜிம்னோஸ்பர்ம்ஸ் எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் டெரிடோஃபைட்ஸ்ல தான் இருக்கு, even though it is for a shorter time window. So, which of the following ecological pyramids is inverted? Biomass in a sea, numbers in a grassland, energy and biomass in a forest. Biomass in a sea தான் வந்து inverted pyramids. I think இந்த question last question paperலயே இருந்ததுன்னு நினைக்கிறேன். Biomass in a sea is an inverted pyramid. மேல இருக்கிறது large fishes and gradually planktons கீழே வரும். Clear? Yes, ma'am. Okay, so colostrum.
Yellowish fluid secreted by mother during the initial days of lactation is very essential to impart immunity to the newborn infants because it contains IgA, natural killer cells, monocytes, macrophages. IgA ma'am. IgA. Simple. மிச்சம் எல்லாமே செல் டைப்ஸ். அண்ட் IgA தான் வந்து பேரியர் தாண்டி can get into the cholesterol. ஓகேவா? So, phloem in gymnosperm lacks sieve tubes and companion cells, albuminous cells, sieve tubes only and companion cells only. Lacks னு கேக்குறான். sieve tubes and companion cells எதுல இருக்கும்? sieve tubes and companion cells எதுல வரும்? நான் கேக்குறதா? கேக்குது மேம். So sieve tubes and companion cells ரெண்டுமே வந்து phloem and gymnospermsல இருக்குமா இல்லையா? இல்ல sieve tubes மட்டும் இருக்குமா? companion cells மட்டும் இருக்குமா? So it lacks both sieve tubes and companion cells. Phloem. இது எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? எஸ் மேம். சரி ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம், நான் ஏதாவது இமேஜ் கிடைக்கிறதான்னு பார்க்குறேன். ஒரு நிமிஷம். ஸோ ஆக்சுவலி இமேஜ் எதுவும் இல்லை, நல்லதா. பட் ஜென்ரலி நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ளோயம் வந்து ஆங்கியோஸ்பர்ம்ஸில் தான் வந்து அந்த டெரிவேஷன் இன்டூ sieve tubes and companion cells இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி sieve cells and albuminous cells தான் இருக்கும். Later when from gymnosperms to angiosperms evolution இருக்கிறப்ப the structures got more refined to sieve tubes and companion cells. So இது angiosperm phloemல இருக்கும், இது வந்து gymnosperm phloemல இருக்கும். கிளியரா? Yes ma'am. So sieve tubes ஓட function will be performed by sieve cells. ஓகேவா? Yes ma'am. Okay. Match the following with their respective characteristics. Pila, Bombyx, Pleurobrachia and Taenia, and correspondingly with other organs or parts. ஸோ இப்போ இந்த ஃபோர் தான் இருக்குது. ஸோ இதுவும் வந்து யூ டோன்ட் ஹேவ் டு ரிமூவ் எனிதிங், எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குது. ஸோ இப்போ ஏ வந்து 3 ஆப்ஷன்ல 3 இருக்கு. லெட்ஸ் ஜஸ்ட் see. Pila and radula. What is radula? Radula is an opening where they feed. இல்லையா? So Pila has a radula. Mollusk இல்லையா? So Pila வந்து it has a radula. So A and 3 go well. இல்லையா? ஸோ வந்து A and 3 நமக்கு இந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடும். நெக்ஸ்ட் Bombyx, Pleurobrachia and Taenia வந்து we have to match the other 3. இப்போ பார்த்தீங்கன்னா
சரி, இப்போ B வந்து 2 இருக்கு இல்ல 4 இருக்கு. Bombyx, comb plates or Malpighian tubes. So Bombyx is an insect, arthropod. So அதுக்கு வந்து Malpighian tubules is where they excrete from, and comb plates வந்து இருக்காது. So அதனால B வந்து 4, A3 B4 னு நமக்கு தெரிஞ்சிருந்தா you can choose option 3. இந்த क्वेश्चन கிளியரா இல்ல இதுக்கு இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் திருப்பி கொடுக்கணுமா? Clear ma'am. கிளியரா? சோ பைலா வந்து mollusk, அதாவது basically you have to know the classification. பைலா வந்து mollusk, சோ அதுல radula இருக்கும். Bombyx வந்து insects, சோ அதுல Malpighian tube இருக்கும். சரி. Use of an artificial kidney during hemodialysis may result in nitrogenous waste build-up in the body, non-elimination of so இந்த 4 ஆப்ஷன் இருக்கு. reduced absorption of calcium, reduced RBC production எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ இதில் more than one option can be correct. ஏன்னா இங்க ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா A and D, A and B, B and C அந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இதுல எது கரெக்ட் தான் நம்ம சூஸ் பண்ணணும். artificial kidney during hemodialysis அப்படின்னா ஹீமோடயாலிசிஸ்ங்கிற ப்ராசஸே வந்து டு கிளீன் அப் இல்லையா? ஸோ அந்த கிளீனிங் அப் ப்ராசஸ்ல வந்து பாடி வந்து இந்த மாதிரி பொட்டாசியம், யூரியா, இந்த வேஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு தான் the process of dialysis itself happens. ஸோ அதனால A and B ரெண்டுமே தப்பு. ஸோ நமக்கு இருக்கிறது C and D தான், which is option 4. கிளியரா? Yes ma'am. டயாலிசிஸ்ங்கிற ப்ராசஸே டு ரிமூவ் இந்த மாதிரி எக்ஸஸ் அயான்ஸ் ஆர் எக்ஸஸ் வேஸ்ட் டு கிளீன் அப் டு பியூரிஃபை இல்லையா? ஸோ அப்போ ஆப்ஷன் A and B ஆர் ஆப்வியஸ்லி நாட் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் C and D ஏன் கரெக்ட்னா இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா reduced absorption of calcium ions from the intestinal tracts. ஸோ டயாலிசிஸ் பண்றப்போ அயான்ஸ் எலிமினேட் ஆகுது, கால்சியம் அயான்ஸோட சேர்த்து தான் எலிமினேட் ஆகும். ஸோ அதனால ரெடியூஸ்ட் அப்சார்ப்ஷன் தான் டெஃபினெட்லி இருக்கும், பிகாஸ் அது எலிமினேட் ஆகுது டயாலிசிஸ் பண்றப்போ. அண்ட் ஆர்பிசி ப்ரொடக்ஷன் வந்து கோஸ் டவுன் பிகாஸ் எரித்ரோப்ரோயட்டன்கிற ஹார்மோன் வந்து அதோட லெவல்ஸ் ரெடியூஸ் ஆகுது டயாலிசிஸ் பண்றப்போ. ஸோ அதனால இது ரெண்டும் நமக்கு கரெக்ட். ஓகேவா? So the next question, Pola. Which of the following statements is correct? Cornea consists of a dense matrix of collagen and is the most sensitive portion in the eye. Cornea is an external, transparent, protective, proteinaceous covering of the eyeball. Cornea consists of dense connective tissue of elastin and can repair itself. Cornea is convex, transparent layer which is highly vascularized. So idhula one correct. Option 4. Why option 4? Cornea ங்கிறது என்னது? Cornea is the outer covering of the eyeball இல்லையா? So it's the most sensitive portion of the eye, as it's kind of obvious. And it consists of collagen. So இப்போ நீங்க பாத்தீங்கன்னா collagen இருக்கு, elastin இருக்கு. So நமக்கு தெரியணும் clear-ஆ that it is consisting of collagen. And cornea cannot repair itself, so அதுவும் வந்து not correct option. So இதுக்கு option 1 தான் correct. And 4 is also not correct. இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? Yes ma'am. Okay. So இந்த confusion possibly நமக்கு இருக்கிறது if you can rule out 2 and 4 நமக்கு possibly இருக்கிறது வந்து collagen and elastin கூட நமக்கு டவுட்டா இருக்கும். அதுல வந்து you have to know that it is collagen and not elastin. Clear-ஆ?
Yes, ma'am. Okay. So select the incorrect statement. Human males have one of their sex chromosomes shorter than the other. Okay. So incorrect statement கேட்டிருக்கான். Male fruit fly is heterogametic. ஹெட்டிரோகமேட்டிக்னா வந்து டூ செப்பரேட், அதாவது ரெண்டு செப்பரேட் கேமிட்ஸ் இருக்கிற மாதிரி. மேல் கிராஸ்ஹாப்பர்ஸ் 50% of sperms have no sex chromosome, and in domesticated fowls sex of progeny depends on type of sperm rather than the egg. ஸோ இதில் எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறான். ஸோ டொமஸ்டிகேட்டட் ஃபவுல்ஸ் அப்படின்னா ஃபவுல்ஸுங்கிறது பேர்ட்ஸ் இல்லையா? ஸோ மேல் ஃப்ரூட் ஃப்ளைஸ் ஹெட்டிரோகேமெட்டிக் just like male human males, where one sex chromosome is shorter than the other. So domesticated fowls on the other hand, birds la vandu female is the one with the two different types of இது அதாவது heterogamety, அதாவது sperm வந்து is A plus Z type, it's uniform. Females-ல தான் வந்து ரெண்டு different type of இது இருக்கும், X, Z or W இல்லையா? ஸோ அப்போ ஃபீமேல்ஸ்ல தான் இந்த Z versus W இருக்கிறதுனால ஃபீமேல் ஹெட்ரோகமீட்டி இருக்கு. ஸோ அப்போ the sex determining gamete is the female, the sex determining cell is the female cell, not the male one. ஸோ அதனால egg is the sex determining cell, not the sperm. ஸோ இதுக்கு ஆப்ஷன் 4 is incorrect. கிளியரா? ZW எல்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? டெக்ஸ்ட் புக்ல இருக்கும் இல்லையா NCERT-ல? செக்ஸ் டிட்டர்மினேஷன். யா. ஸோ ஃபீமேல்ஸ்ல தான் பேர்ட்ஸ்ல ZW டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இருக்கும். சரி. கான்செப்ட் ஆஃப் ஆம்னிஸ் செல்லுலாய் செல்லுலா ரிகார்டிங் செல் டிவிஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ்ட் பை Option 2, ma'am. Option 2. Virchow. Yes, Rudolf Virchow. So next one. Which of the statements given below is not true about the formation of annual rings in trees? So, is not true na, that is incorrect. Annual rings are not prominent in trees of the temperate region. Annual ring is a combination of spring wood and autumn wood produced in a year. Differential activity of cambium causes light and dark bands of tissue early and late wood respectively. Activity of cambium depends upon variation in climate. So, idhula edhu incorrect statement? Option 4, ma'am. Option 4. Cambium depends on variation in climate. Correct. Sorry. What? Wait. Sorry, incorrect. So, adu vandu not prominent in trees of temperate region da vandu idu. So, temperate regions la vandu ஸ்ப்ரிங்ல மோர் ஆக்டிவா இருக்கும், சம்மர்ல லெஸ் ஆக்டிவா இருக்கும். பட் ஸ்டில் பிகாஸ் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஆக்டிவிட்டி இட் இஸ் ஆக்சுவலி மேக்கிங் இட் மோர் ப்ராமினன்ட். ஏன்னா வந்து டிஃபரன்சியேஷன் ஸ்ப்ரிங்ல வந்து மோர் ஆக்டிவா இருக்கும். ஸோ அந்த ஸ்ப்ரிங் வுட் வந்து ஜாஸ்தியா இருக்கும் கம்பேர்ட் டு தி ஆட்டம் வுட். அதனால அந்த டிஃபரன்சியேஷன் இட் வில் பி ஈவன் மோர் ப்ராமினன்ட். So it's actually one that is incorrect, not true கேட்டிருக்கான் இல்லையா? கிளியரா? Yes, ma'am. Okay. Yes, ma'am. So இப்போ நீங்க பாத்தீங்கனாலே 1 and 4 இருக்கு இல்லையா? So 1 and 4 வந்து counter intuitive இருக்கும். Because depends upon variation in climate அப்படினாலே வந்து அப்ப டிராபிக்கலுக்கும் டெம்பரேட்டுக்கும் டெஃபினட்டா டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா? Because if cambium activity depends on variation in climate, tropical la vera, temperate la vera, rendu different climate irukku illaya? So appo adu renduthiliyum differentiation irukum. Clear ah? Yes, ma'am. Okay.
So next, Thiobacillus is a group of bacteria helpful to carry out denitrification, nitrogen fixation, chemoautotropic fixation, nitrification. So the full name Thiobacillus denitrificans, and it's named so because it causes denitrification. Clear? அதோட பேரே வந்து denitrificans தான். It causes denitrifications. Okay, so next pola. Due to increasing airborne allergens and pollutants, many people in urban areas are suffering respiratory disorders causing wheezing due to reduction in the secretion of surfactants, benign growth on the mucous linings, inflammation of the bronchi, proliferation of fibrous tissues and damage to the alveolar walls. So increase in allergens will cause what? Inflammation. Yeah? Yes, ma'am. So inflammation nala varudhu asthma. So option 3. Next one. In some plants, the female gamete develops into embryo without fertilization. This is called Option 1, ma'am. parthenogenesis. Yes. So select the correct option. 7 pairs of vertebrosternal, 3 pairs of vertebrochondral and 2 pairs of vertebral ribs. So for ribs pati in the question. 8th, 9th and 10th pair of ribs articulate directly with the sternum. 11th and 12th pair of ribs are connected to the sternum with the help of hyaline cartilage. Each rib is a flat thin bone and all the ribs are connected dorsally to the thoracic vertebrae and ventrally to the sternum. So correct option, only one is correct. This is confusing, I agree. So option 1, that is 7 pairs of vertebrosternal ribs which are connected to the thoracic vertebrae and then ventrally connected to the sternum. Then 3 pairs of ribs, so 8, 9, 10 pair of ribs which are vertebrochondral and they also connect. So 8, 9, 10, 10th pair of ribs are vertebrochondral. So they do not directly articulate with the sternum. They join the I think it will be helpful with the help of diagram, but okay, 8th, 9th and 10th rib they join the 7th rib which then connects with the sternum. So the vertebrochondral ribs and 2 pairs of vertebral ribs. Yeah, so option 1 the correct. 8th, 9th and 10th ribs, as I said, it connects directly with the sternum, directly with the 7th rib and not the sternum. So adanala idu wrong. Adhe mari 11th and 12th pair of ribs they are not connected. Adanala iduvum wrong. Floating ribs illaya, so they are not connected. And each rib is a flat thin bone. And all are connected to the vertebrae and to the sternum. So iduvum wrong. So adavadhu in the 3 options you may have to deal with which and the 8th, 9th, 10th, 11th, 12th ribs connect to the sternum or not. So ipo 4 all ribs are connected ஒரே மாதிரி அப்படின்னு இருக்கு. So to dorsally to the vertebrae and ventrally to the sternum. So that is not true. So 11 and 12 are floating ribs and not connected. So அதனால இது மூணுமே தப்பு. கிளியரா? Yes, ma'am. So diagram வரையணும்னா இங்க தான் vertebral column இருக்குனா, so 7 ribs இப்படி கனெக்ட் ஆயிருக்கும். 11 and 12 ribs கீழ இருக்கிறது floating ribs இந்த end. So இந்த endல இது will come and connect to the like the இங்க தான் sternum இருக்கு அப்படின்னு வெச்சுக்கோங்க. இந்த ribs these will directly come and connect like this. ஆனா இந்த ரெண்டு ribsக்கும் அந்த கனெக்ஷன் இருக்காது. these 11th and 12th ribs இந்த மாதிரி floating-ஆ இருக்கும். 8th and 9th ribs இங்க
இங்கேருந்து ஆரம்பிச்சு 7th ரிப்போட கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் இப்படி ஸ்டர்னம் வழியா கனெக்ட் ஆகும். கிளியரா? டைரக்டா இது வந்து இங்க ஸ்டர்னமோட இப்படி கனெக்ட் ஆகாது. இது 7th ரிப்போட ஜாயின் ஆகி அது ஸ்டர்னம்ல கனெக்ட் ஆகும். கிளியரா? எஸ் மேம். ஓகே. Okay, so next question போலாம். How does steroid hormone influence cellular activities? Using aquaporin channels as a secondary messenger, changing the permeability of the cell membrane, binding to DNA and forming a gene DNA complex, or activating cyclic AMP located on the cell membrane. Steroid hormones. What are steroid hormones? Examples? Testosterone, ma'am. Testosterone. Good. So steroid hormones directly bind to the DNA. Option 3 is the correct option here. Steroid hormones or activity, they directly bind to the DNA to form the hormone receptor complex, which then hormone steroid hormone receptors oda சேர்ந்து it binds to the genome. So அதனால option 3. Okay, so next question போலாம். Correct scientifically written name of mango. Option 3 ma'am. Option 3. Yes, option 3. So correct written name na வந்து first எல்லாமே italics ல இருக்கணும், which is in all the 4 options. Mangifera indica தான் அதோட நேம். ஸோ அது கரெக்டாக தான் இருக்கு அண்ட் italicsல இருக்கு, which is fine. First M வந்து capitalized, I வந்து நான் capitalized இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. அண்ட் சயின்டிஃபிக் நேமோட சேர்ந்து ஸோ இந்த ஆப்ஷன்ல வெறும் அதோட சயின்டிஃபிக் நேம் தான் இருக்கு. பட் கரெக்ட்லி ரிட்டன் நேம்ல வந்து should indicate who is the one that described it. ஸோ Carolus Linnaeus describe பண்ணதுனால இந்த லின்ங்கிற இது இருக்கணும். பட் கார்லின் இருக்கக்கூடாது, வெறும் லின். சர்நேம்ல இருக்கிற 4 letters தான் இருக்கணும். ஸோ இதுதான் கரெக்ட் இது. ஸோ கிளியர். ஸோ நெக்ஸ்ட், what map unit centimorgan is adopted in the construction of genetic maps? So Morgan's centimorganலாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? So அது வந்து unit of distance between genes on chromosomes representing 50% crossover, இல்லை unit of distance between 2 expressed genes representing 10% crossover, or representing 1% crossover. One map unit na 1% crossover. So it's a distance mari adu, just like meter. It is like it's like a unit of distance to measure the distance between 2 genes. So 1% crossover da vandu answer, and it is named after, if someone doesn't know, it's named after Thomas Hunt Morgan. So next, cells in G0 phase terminate cell cycle, exit cell cycle, enter cell cycle, suspend cell cycle. So இது வந்து exit cell cycle இல்லையா? G0 phase வந்து quiescent state. So they exit cell cycle at this stage. இது தெரியும் இல்லையா? explain பண்ணுமா? தெரியும். Okay, so next போலாம். Which one of the following statements regarding post-fertilization development in flowering plants is incorrect? So incorrect கேட்டிருக்காங்க. Ovules develop into embryo sac, ovary develops into fruit, zygote develops into embryo, central cell develops into endosperm. So which is wrong? This is simple, yeah. Ovules develop into the seed. So first option is wrong.
Clear? Yes, ma'am. Okay. So next one. Which of the following features of genetic code does allow bacteria to produce human insulin by recombinant DNA technology? Genetic code is specific, genetic code is not ambiguous, genetic code is redundant, genetic code is nearly universal. So, genetic code features எல்லாம் கொடுத்துருக்கான், பட் ஸ்பெசிஃபிக்லி என்ன கேட்குறான், which allows bacteria to produce insulin by use of recombinant DNA technology. So இதுக்கு ஆன்சர் இட்ஸ் நியர்லி யூனிவர்சல் தான் ஆன்சர். ஏன்னா bacteria is able to produce a human gene, human protein, insulin. So the genetic code for the bacteria has to be almost the same as the genetic code for the human. இல்லனா அதால அதே புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது இல்லையா? இன்சுலினோட ஜீனை பாக்டீரியால வந்து க்ளோன் பண்ணா அதோட ஜெனடிக் கோடும் இதோட ஜெனடிக் கோடும் சேமா இருந்தா தான் அதே இன்சுலின் வரும் இல்லையா? So அதனால the code being universal is the reason we are able to produce that. Clear அது? Yes, ma'am. Okay. So which of the following glucose transporters is insulin dependent? 4, 2, 1, 3. So இதுக்கு again தெரிஞ்சிருக்கணும் option. So option 4, glucose transporter 4 is insulin dependent. இதுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். So next, which of the following conditions will there be no change in the reading frame of mRNA? So இப்போ 5' to 3' ஒரு சீக்வென்ஸ் கொடுத்துருக்கான். Deletion of GGU from 7th, 8th and 9th positions. So இங்க இருக்கு 7, 8, 9ல இருந்து GGU delete பண்ணா there will be no change in the reading frame. Insertion of G at 5th position. So இங்க வந்து ஒரு extra G போடுறது, or deletion of G or removing this G. Insertion of A and G at 4th position. So இங்க வந்து A and G insert பண்றது. So under which of the following conditions will there be no change in the reading frame? Reading frame என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுமா இல்ல? Can you explain it, ma'am? எக்ஸ்பிளைன் பண்றேன். So அதாவது இப்போ 5' to 3'ல இருந்து ஒரு இப்போ ஜெனடிக் கோட் இருந்ததுன்னா இதுக்கு ஒரு அமினோ ஆசிட், இதுக்கு ஒரு அமினோ ஆசிட், இதுக்கு ஒரு அமினோ ஆசிட், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? every three nucleotides will represent some amino acid, correctா? So இப்போ நம்ம நடுவுல இப்போ சப்போஸ் இந்த சி இங்க இருக்கு, இந்த சியை நான் டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ இந்த சியை நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். அப்போனா நீங்க என்ன படிப்பீங்க? இப்போ இந்த 5' to 3' என்ன ஆகும்? ஏன்னு ஆயிடும். இப்போ ரீடிங் ஃப்ரேம் ஷிஃப்ட் ஆகுது பிகாஸ் ஏஏசிக்கு பதிலா ஏஏஏ அமினோ ஆசிட் ஆகுது. அப்புறம் அடுத்த அமினோ ஆசிட் வந்து ஏஜிசி இல்ல ஜிசிஜி இல்லையா? அப்புறம் அதுக்கு அடுத்த அமினோ ஆசிட் வந்து ஜிஜியூ இல்ல ஜியூஜி. புரியுதா நான் சொல்றது? இப்ப நான் நடுவுல இந்த ஒரு சியை மட்டும் ரிமூவ் பண்ணிருக்கேன், அதனால என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த ஏ இங்க வந்துடும். ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் வந்து ஏஏஏ, அப்புறம் செகண்ட் ஜிசிஜி. இதுவே நான் இந்த சியை ரிமூவ் பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் என்ன இருக்கும்? ஏஏசி, அப்புறம் செகண்ட் அமினோ ஆசிட் ஏஜிசி இல்லையா? இது இந்த லாஜிக் புரியுதா? Yes, ma'am. ஆமா. சோ அப்போ நான் ஏதாவது ஒரு அமினோ ஆசிட் நடுவுல இருந்து எடுத்துட்டேன்னா அப்போ வந்து இந்த ரீடிங் ஃப்ரேம் ஷிஃப்ட் ஆகுது ஸ்லைட்டா, கரெக்டா? சோ அப்போ எப்போ ரீடிங் ஃப்ரேம் ஷிஃப்டே ஆகாது?
நான் நடுவுல இப்போ இந்த 3 ஆப்ஷன் பாருங்க 2 3 4 நடுவுல நான் ஏதான ஒரு அமினோ ஆசிட் இன்சர்ட் பண்றேன். இங்க நடுவுல இப்போ நான் டெலீட் பண்ணேன், அதுக்கு பதிலா நான் நடுவுல வந்து இங்க வந்து G போடுறேன். ஒரு இப்போ இந்த இடத்துல நான் வந்து G போடுறேன். சரியா? இப்போ ரீடிங் ஃப்ரேம் இப்போ எப்படி இருக்கும்? AAC அப்படியே தான் இருக்கும். இங்க வந்து AGG ஆயிடும். இப்போ இது நம்பர் 5 பொசிஷன்ல நான் போறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ AAC ப்ராப்ளம் இல்லை. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா AGG ஆயிடும். இங்க ஒரு G இங்க ஒரு G நான் இன்க்ளூட் பண்றது. இப்போ அடுத்த அமினோ ஆசிட் இப்போ சப்போஸ் இந்த G இருந்திருக்கலன்னா AGCன்னு இருந்திருக்கும். சாரி AGCன்னு இருந்திருக்கும் இல்லையா? ஆனா இப்போ AGC வந்து AGG ஆயிடுது. ஏன்னா நான் நடுவுல ஒரு அமினோ ஆசிட் போட்டிருந்தேன், இந்த G போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ இப்போ இதே மாதிரி இப்போ நான் ஒன்னு அடிஷனா ஒன்னு ஆட் பண்ணாலும் ஷிஃப்ட் ஆகுது. இது கிளியரா? இப்போ C ரிமூவ் பண்ணேன், ஷிஃப்ட் ஆச்சு. இப்போ இங்க நடுவுல ஒரு G ஆட் பண்ணேன், அதுவும் ஷிஃப்ட் ஆச்சு. கரெக்டா? புரியுதா அது? எஸ் மேம். சோ அப்ப இன்சர்ட் பண்ணாலும் டெலீட் பண்ணாலும் அது ஷிஃப்ட் ஆகுது இல்லையா? சோ அதே மாதிரி insert of A and G at 4th and 5th positions னா கேக்குறான். சோ இருங்க நான் நோட்பேட் ஓபன் பண்றேன், it be easier. Okay. சரி, இப்போ இவன் கேட்குற சீக்வன்ஸை நான் காப்பி பேஸ்ட் பண்றேன். ஸோ இது 5' எண்டு, இது 3' எண்டு, இது நமக்கு தேவையில்லை. ஸோ தெரியுறதா அது? இல்ல ஃபாண்ட் பெருசு பண்றேன். இது தெரியுது இல்லையா? ஸோ இப்போ இது ஒரு அமினோ ஆசிட், இது ஒரு அமினோ ஆசிட், இது ஒரு அமினோ ஆசிட், இது ஒரு அமினோ ஆசிட். ஸோ 5 அமினோ ஆசிட் இருக்கு இந்த பெப்டைட்ல. ஓகேவா? இது தெரியும் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 3 நியூக்ளியோடைட் ஃபார்ம் 1 கோடான் ஃபார் 1 அமினோ ஆசிட். கரெக்டா? இது தெரியும் இல்லையா? சோ இப்போ அவன் சொல்ற மாதிரி நான் வந்து நடுவுல இப்போ வந்து இத ஸ்ப்ளிட் பண்றதுக்கு பதிலா இப்போ நான் வந்து நடுவுல இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒரு another அமினோ ஆசிட் ஆட் பண்றேன். ஸோ another A ஆட் பண்றேன் வச்சுக்கோ, ஸ்மால் A போடுறேன். நான் ஆட் பண்ணதுனால நான் ஸ்மாலா அதை ரெப்ரசென்ட் பண்றேன். ஸோ இப்போ 3 பிரிக்கலாம். வெயிட், ஸோ அவன் ஒரிஜினலா கொடுத்தது இது இல்லையா? அவன் ஒரிஜினலா கொடுத்ததை நான் மேல வச்சிருக்கேன். இப்படி ஸ்ப்ளிட் ஆகும். அது அவன் ஒரிஜினலா கொடுத்ததை நான் இப்படி வச்சிருக்கேன். ஸ்ப்ளிட் ஆனது வந்து இப்படி இருக்கு. இப்போ இது தனியா போயிடும். ஸோ இப்போ தெரியல மேம், நோட்பேட் தெரியலையா? ஓ ஒரே நிமிஷம், சாரி, நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். சோ இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதா? எஸ் மேம். Yes, Okay. ma'am. Okay. So
இப்போ இவன் கொடுத்த ஒரிஜினல் சீக்வன்ஸ் வந்து இதை வந்து 3 நான் ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 5 அமினோ ஆசிட் இருக்கு இல்லையா ஒரிஜினலா. இப்போ நான் நடுவில் ஜஸ்ட் நான் ஒரு ஏ ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ எப்படி ஷிஃப்ட் ஆகுதுன்னு நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஏஜிசின்னு இருக்கு. இங்க நான் நடுவில் 4th பொசிஷன்ல ஒரு ஏ ஆட் பண்ணேன்னா ஏஜி ஆயிடுறது. அப்புறம் இந்த சி இங்க போயிடுறது, சிஜிஜி ஆயிடுது. இந்த யூ இங்க போயிடுறது, யூஜிசின்னு இல்லையா. இது புரிஞ்சுதா? ஜஸ்ட் நான் நடுவில் ஒரு ஏ ஆட் பண்ணிருக்கிறதுனால ஷிஃப்ட் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இப்போ ஏஏசி அப்படியே தான் இருக்கு. ஏஜிசியும் ஏஏஜியும் ஒரே அமினோ ஆசிடா இருந்தா ப்ராப்ளம் இல்ல. பட் ஒரே அமினோ ஆசிடா இல்லைன்னா ப்ராப்ளம். கரெக்டா? எஸ் மேம். அதே மாதிரி இங்க சிஜிஜின்னு இருக்கு, இங்க ஜிஜியும் இருக்கு. சோ அப்ப கோடானே மாறுது. ஒரு ஜஸ்ட் ஒரு அமினோ ஆசிட் ஆட் பண்றதுனால மொத்தமா அப்படியே மாறுது இல்லையா. சோ இப்ப இந்த ஒரிஜினல் இதுல இருந்து நான் ஒண்ணு டெலீட் பண்றேன். ஏவை டெலீட் பண்ணிடுறேன், இந்த ஏவை. அப்போ 3 திருப்பி ஸ்பிளிட் பண்ணணும் பாக்கி இருக்கிறத. அப்ப என்ன ஆகும்? ஜிசிஜின்னு ஆகும், ஜியூஜின்னு ஆகும். புரிஞ்சுதா? இப்ப நான் ஜஸ்ட் ஒன்னு டெலீட் பண்ணிட்டேன் அவன் கொடுத்ததுல இருந்து. இப்ப இந்த ஏஜிசி என்ன ஆயிடுது? ஜிசிஜி ஆயிடுது. அப்புறம் ஜிஜியூ வந்து ஜியூஜி ஆயிடுது. சோ திருப்பியும் அமினோ ஆசிட் மாறும். புரிஞ்சுதா? எஸ் மேம். ஆட் பண்ணாலும் டெலீட் பண்ணாலும் 2 கேஸ்லயுமே வந்து அமினோ ஆசிட் மாறுது. சோ இப்போ நான் அவன் கொடுத்திருக்கிற ஆப்ஷன் 3 பாருங்க, ஆப்ஷன் 4 2 போட்டிருக்கான். ஏ அண்ட் ஜி 2 இன்க்ளூட் பண்ணிருக்கான். சோ இப்போ இந்த இதுல 2 அமினோ ஆசிட் இன்க்ளூட் பண்றான் எங்க 4th and 5th பொசிஷன்ஸ்ல இல்லையா. சோ 4th and 5th பொசிஷன்ஸ்ல நம்மளும் 2 அமினோ ஆசிட் இன்க்ளூட் பண்ணலாம், ஏஜின்னு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இங்க ஏஜின்னு நான் 2 போடுறேன், ஸ்மால்ல போடுறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் நான் இன்க்ளூட் பண்ணது. ஸோ இப்போ எப்படி மாறும்? ஏஜிஏ, ஜிசிஜி, ஜியூஜி அகைன் மாறுது. புரியுறதா? இங்க இதுவும் சேம் இல்லை இல்லையா. ஃபர்ஸ்டும் இதுவும் 2 நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். சோ அப்பவும் வந்து ஃப்ரேம் வந்து ஷிஃப்ட் ஆகுது. கரெக்டா? இது புரியுதா? எஸ் மேம். சோ இப்ப நான் வந்து அவன் கொடுக்குற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 3 ரிமூவ் பண்றேன். சோ இப்போ 3ஆவதா நான் வந்து என்ன பண்றேன்? 3 ரிமூவ் பண்றேன் 7, 8, 9 பொசிஷன்ல இருந்து. சோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இதை ரிமூவ் பண்றேன். இப்போ என்ன ஆகுது? இந்த அமினோ ஆசிட் மொத்தமா காணாம போகுது. பட் இந்த 4 அமினோ ஆசிட் அப்படியே இருக்கு இல்லையா. இது கிளியரா? சோ இப்ப நான் இந்த நடுவுல இருக்கிற 3 டெலீட் பண்றேன் அவன் சொல்ற மாதிரி 7, 8, 9. சோ அப்ப இந்த மிச்ச 4 அப்படியே இருக்கு. நடுவுல ஒண்ணுதான் டெலீட் ஆயிடுது. ஒரு ஃபுல் அமினோ ஆசிடே டெலீட் ஆயிடுது. புரியுதா? அப்ப ரீடிங் ஃப்ரேம் மாறுதா மாறலையா? இந்த கேஸ்ல ரீடிங் ஃப்ரேம் கண்டிப்பா மாறுது. ஏன்னா அப்படியே ஷிஃப்ட் ஆகுது ஒண்ணு. அதே மாதிரி இந்த கேஸ்ல ஒண்ணு ரிமூவ் ஆகுதுனால இந்த சைடு ஷிஃப்ட் ஆகுது. இந்த சைடுல 2 ஆட் பண்ணிருக்கோம். அப்பவும் ரீடிங் ஃப்ரேம் ஷிஃப்ட் ஆகி அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் மாறுது. இப்ப இந்த கேஸ்ல ரீடிங் ஃப்ரேம் ஷிஃப்டே ஆகல, வெறும் நடுவுல ஒரு அமினோ ஆசிட் ஃபுல்லா டெலீட் ஆகுது. புரிஞ்சுதா? எஸ் மேம். சோ அப்ப ரீடிங் ஃப்ரேம் ஷிஃப்ட் ஆகாம இருக்கிறது என்னது? ஆப்ஷன் 1 டெலீட் பண்ணா 3 அமினோ ஆசிட் டெலீட் பண்ணா. ஏன்னா ஒரு கோடான், அதாவது எவ்ரி கோடான் இந்த ஜெனடிக் கோட் இஸ் 3 அமினோ ஆசிட்ஸ் இல்லையா. சோ 3 அமினோ ஆசிட்ஸ் லென்த் இருக்கிறதுனால நீங்க 3 டெலீட் பண்ணாலோ இல்ல 3 ஆட் பண்ணாலோ ரீடிங் ஃப்ரேம் மாறாது. புரிஞ்சுதா? எஸ் மேம். திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணனாலும் சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதோ இங்க இல்லஸ்ட்ரேஷனோட இருக்கு பாருங்க. இப்போ 3 காட்டியிருக்கான். இப்போ இந்த 3 டெலீட் பண்ணிட்டு அப்படியே பாக்கி
சேஞ்ச் ஆகல. அந்த அமினோ ஆசிட் முழுக்க டெலீட் ஆகுது. கிளியரா? எஸ் மேம். ஓகே சரி, நெக்ஸ்ட் போலாம். செலக்ட் த ஹார்மோன் ரிலீசிங் intrauterine devices. Lippies loop, multi-load 375. Waltz in LNG, multi-load and progestastat and LNG. So hormone releasing அப்படின்னு கேட்குறான். Progestastat வந்து releases progesterone and LNG-20 also releases progesterone. So இது ரெண்டுமே hormone releasing IUDs. Lippies loop எல்லாம் வந்து physical இல்லையா, வால்ட்ஸ் எல்லாமே physical. ஸோ அதனால இதுதான் வந்து ரெண்டுமே ஹார்மோன் ரிலீசிங் IUDs. கிளியரா? எஸ் மேம். Variations caused by mutation as proposed by Hugo de Reis are small and directionless, random and directionless, small and directional. So DeVries oda thought process enna, mutations were random and directionless, and in the mutations nala it causes separation of species, speciation. Clear? சரி, next one போலாம். Express sequence. Another 1 or 2 questions la appdi close பண்ணிரலாமா? பண்ணிரலாம். Okay, 1 or 2 questions maximum. 1 or 2 questions. So express sequence tags refer to novel DNA sequence, genes expressed as RNA, polypeptide expression, and DNA polymorphism. So இதுக்கு genes expressed as RNA are called express sequence tags. இது வந்து it's a definition that is used in the Human Genome Project. Clear? Yes, so last in the question பார்த்துட்டு we'll finish it off. What triggers activation of protoxin to active BT toxin in the BT? In BT. So acidic pH, body temperature, moist surface, alkaline pH. So இதுக்கும் ஆப்ஷன் வந்து, so it's the alkaline pH of insect gut that triggers the BT ஓட active toxin form. இது ஓகேவா? எஸ் மேம். ஓகே, so இதோட finish பண்ணிக்கலாம். rest of the question paper நம்ம next